அந்த பிள்ளை வந்து ஹி வாண்ட் டு கரெக்ட் ஹிம். அதனால் அவன் வந்து இஸ் பிளேயிங் ஏ சார்ட் ஆஃப் ஃபன்னி ரோல். ஏதோ ஒரு பைத்தியம் மாதிரி இது மாதிரியெல்லாம் அப்பாவிட்ட பிஹேவ் பண்ணி அவர்கிட்ட இந்த சில ரகசியமான கணக்கெடுக்க அதெல்லாம் இது பண்ணி அவரை எக்ஸ்போஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணுறான். அந்த மாதிரி ஒரு அதில் வந்து நான் நடித்தேன். இட் ஸோ ஹேப்பன் இது பிஎஸ் ராமையா, த ரைட்டர், த ட்ராமட்டிஸ்ட் வாஸ் அட்டாக் டு சேவா ஸ்டேஜ். அவர் வந்து பார்த்தாரு. அவர் பார்த்து அழகாக எவ்வளோ என்ன சகசிரநாமம் பையன் மருவான எவ்வளோ பிரமாதம் நடிக்கிறான். நீங்கள் என்ன இவனை இந்த ஸ்டேஜில் இல்லை, நாளையிலேருந்து நீங்கள் வந்து சேவா ஸ்டேஜில் வர நான் ஒரு ரோல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சகாதேவன் அப்படின்னு ஒரு ரோல் கொடுத்தாரு. அது இட் சூட்டட் மீ ஸோ வெல். இந்த சகாதேவன் ரோல் ஆரம்பமே சக்ஸஸ் தான். ரசிகரஞ்சனி சபாவில் ஃபஸ்ட்டு ட்ராமா இருந்தது. ஃபஸ்ட்டு ட்ராமா அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு அதுக்கு முதல்ல அமைச்சர் நடிச்சிருக்கேன். ஓரளவுக்கு பயம் இல்லை, ஸ்டேஜ் பயம் ஓரளவுக்கு இருக்குது. இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக ஃபஸ்ட்டு ட்ராமா நடித்தா என்னுடைய இது சீன் முடிஞ்ச உடனே கிளாப்ஸ் பிச்சு வரும். அதே ட்ராமா அதே குழுவில் வந்து குலதெய்வ ராஜகோபால் கூட இருந்தான். குலதெய்வ ராஜகோபால் கொஞ்சம் ஃபிலிம்லலாம் ஃபேமஸ் ஆகிட்டான். அப்போது குலதெய்வ ராஜா அவங்க நடிச்சான். என்னோட இது என்னது பிச்சு உதவுத்து கிளாப்ஸ். அப்புறம் வெளியில் கிரீன் ப்ரௌனுக்கு வந்தேன். அப்போ குலதெய்வ ராஜகோபால் வந்தான். வந்து என் பின்னால் இருந்துட்டு இந்த ஜனங்களுக்கு என்னடா முட்டா பசங்களா எவன் அவனுக்கோ கை தட்டாங்களே அப்படின்னா நான் அவனை திரும்பி பார்த்தேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவன் நாடகத்திலேயே ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கான். என்னவோ சொல்லிட்டு போனான் அப்படின்னு.